வணக்கம். எதுக்குன்னா, இனிமேல் வருங்காலத்திலயாச்சும் நடந்து போச்சு. விஜய் மாநாடு கரூர்ல நடந்து போச்சு. வருங்காலத்திலயாச்சும் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. உலகத்திலேயே தமிழ்நாட்டு அரசியல் மாரி ஒண்ணு நடக்குதுங்கிறது எங்கேயுமே நான்லாம் கேள்விப்படவே இல்ல. இவ்வளோ அரசியல் கூட்டத்துக்கு இவ்வளோ கூட்டம் போகுது, வருது அப்படின்னு. வளர்ந்த நாடு பூரா அப்படித்தான். இப்ப இந்தியா இப்படி வளர்ந்து இப்படி போகுது, வருது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. மக்கள் யாராவது ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகர் வர்றாங்கன்னா, என்னத்துக்கு இவ்வளோ ஓடுறாங்க? எதுக்கு இப்படி ஓடுறீங்க, ஓடியாறீங்க இவ்வளோ கூட்டத்தில்? அவங்க வரவங்க என்ன எல்லாம் நடந்து வராங்களா? அவங்க அவங்க பாதுகாப்பாக அவங்க வரும்போது எவ்வளோ பாதுகாப்பாக வராங்க, எவ்வளோ பாதுகாப்பாக போகிறாங்க? நிற்கிற இடத்துல இப்போ உங்கள் ஏரியா பக்கம் வராங்க, நிற்கிற இடத்துல அப்படியே காதில் கேட்டு போயிட்டே இருங்க. பேசுனாங்கன்னா ஓகே ரைட் அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டே இருங்க. நிறைய ஊரில் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி அவங்க பாட்டுக்கும் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் அவங்க பாட்டுக்கும் போயிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம ஊரில் தான் ஒரு கவுன்சிலர் வரானா ஒரு 10 காரு போகிறது, ஒரு எம்பி வரனா ஒரு 100 காரு போகிறது, அப்படியே எம்பி அவங்கவுங்கன்னு இப்படி போகுது. அதில் விஜய் வராருன்னா விஜய் ஒரு 200 காரு, 2 வீலரு அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு கிரேட்டு தான். என்ன கதைன்னு தெரியல. அவங்கவுங்க 1002 வேலை இருக்குது. அந்த வேலை தெளிவாக பாருங்கள். இப்போ போய் விபத்து இவ்வளோ நடக்குது போகுது எல்லாம் வருத்தத்தோடு போயிடுவாங்க. வருத்தம். இப்போ 10 வயசு 15 வயசு 20 வயசு பெற்று வளர்த்து பிள்ளைங்க அறுத்து காட்டுறதுக்கு சரி நம்ம இனிமேல் நம்ம பிள்ளைங்க இன்னும் 2-3 வருஷம் நம்மளை பார்த்துக்கும் போய்க்கும் அப்படின்னு உள்ளவங்களுக்கு என்ன நிலைமை பாருங்கள், நினச்சி பாருங்கள். கஷ்டம். இப்போ நானே இல்லை அப்படின்னாக்கா, இப்போ நான் போய் ஒரு மாநாட்டில் போய் ஒரு ஏதாவது நடந்து போச்சுன்னா என் பேக்ரவுண்ட் நினச்சி பாருங்கள். என் பேக்ரவுண்ட் எவ்வளோ பாதிக்கும் மக்கள் இதுன்ட்டு. என்னை பெற்றவங்களாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். என்ன கரூர் நடந்த பாதி பேர் அப்படி தான். நேற்று நைட்டு நியூஸை பார்த்ததுலேருந்து அப்படியே என்னால் நைட்டு சரியாக தூங்க கூட முடியல. ஏன்னா இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே ஒரு நாள் போட்டிருந்தேன், ஒரு டைம் போட்டிருந்தேன். என்ன தான் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் என்னத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஏன்னா விஜயை பார்த்துட்டு போனால் வீட்டுக்கு போனோன்னு விஜய் இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் என்ன ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்களே என்ன? எந்த அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும், எல்லாம் ரெடியாக இருக்குது, இனிமேல் நீ எல்லாம் கஷ்டப்பட வேணாம், போவேணா, உனக்கு ஏற்ற மாரி வேலை கிடைச்சிடும், போயிடும், நீ இங்கேருந்து மாநாட்டுக்கு வந்துட்டு போனவனே வேலை ரெடியாக வீட்டில் இருக்கான்னு ஒன்றும் கிடையாது. அவன் தொழிலுக்கு வரான், அவன் இது பண்ண போகிறான். பிஸ்னஸ் எல்லாமே அரசியல் பிஸ்னஸாக தான் நினைக்கிறாங்க. அதனால் யாரும் போகிற வேலை வச்சுக்காதீங்க அரசியல் வந்துட்டு. என்ன தன்னிச்சு தனக்கு ஒரு அறிவுங்கிறதே இருக்காதா? அறிவு அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் அங்கே எதுக்கு போகணும்? என்னதான் இல்லைப்பா. நான்லாம் படம் பார்க்குறதே அருவருப்புன்னு நினைக்கிறாங்க தெரியுமா? நான்லாம் படம் நான்லாம் படம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு பார்த்துருக்கேன் தெரியுமா? டைம் பாஸுக்கு ஃபேமிலியோட கூப்பிட்டு போய் பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி படத்தையே நானும் அருவருக்கிறாள். படத்தை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல. டைம் பாஸுக்கு அவ்வளோதான். மற்றபடி ஏதாச்சும் டைம் பாஸுக்கு போவோம் வா அப்படின்னு எங்கள் வீட்டில் ஏதாவது பசங்களாக கூப்பிட்டு போகிறோம், அதோட சரி. மற்றபடி எதுக்குமே போக மாட்டேன். ஏன்னா அவன் தொழில், நம்ம வேலைக்கு போனால் நம்மளுக்கு காசு. அதேபோல் அவன் நடிச்சுட்டு வந்தானே 100 கோடி 200 கோடி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். நீ சாவறியா போய்க்கிறியா எவனுக்கே அதை பற்றியும் தெரியாது. அதெல்லாம் அந்த அரசியலுக்கு வரவன் அவன் தொழில், அவன் வரான். எவனாச்சும் அரசியலுக்கு வரவங்க நின்றுட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இன்னும் எனக்கு 30-35 வயசு ஆகுது. எங்கள் ஊரில் அன்னைக்கு எப்படி கிடச்சா அதை வரலையும் இன்னும் அப்படி தான் ஊர் கிடக்குது. ஊர் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனை அரசியல்வாதி மாறிட்டாங்க, போயிட்டாங்க, எல்லாம் பந்தா காட்டணும். ஒரு வேலைக்கானே கிடையாது. அந்த இது டயத்தில் வருவானும் போகணும், என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவானு, கையெடுத்து கும்பிடணும், காலில் வந்து கும்பிடணும். ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் யாரோ நம்ம யாரோ, அப்படி தான் கதை. அதே போல் அரசியல்வாதியை யாரையுமே பார்க்க நிற்கிற இடத்துல வராங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதோட போயிடணும், அதோடு விட்டுடணும். மற்றபடி இந்த கூட்டத்தில் போய் நாம் சாப்பிட்றது போகிறது, இதுக்கு எதுக்கு கூட்டத்துக்கு போகணும்? காசு கொடுத்து கூப்பிட்டு போனாலும் எது கொடுத்தாலும் போகக்கூடாது. அவங்க காசு கொடுத்தா அந்த 500 கொடுத்து போகிறதுக்கு நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் 500 வரப்போகுது அப்படின்னு இருக்கணும். ஓகே.